வெல்கம் டு ட்ரிபிள் எக்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபுளுக்கான ஸ்கோர் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதை எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எஸ்எஸ்சி அஃபீஷியல் வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் க்ரோமில் போய் ssc.gov.in அப்படிங்கிறத வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அஃபீஷியல் வெப்சைட் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனோடனே அந்த வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய யூசர் நேம், அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி, நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் என்ன ஐடி உங்களுக்கு கொடுத்துருந்தாங்களோ அந்த ஐடியை நீங்கள் மேலே கொடுத்துட்டு கீழே பாஸ்வேர்டு அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணி வச்சுருந்த உங்களுடைய பாஸ்வேர்டை வந்து நீங்கள் கீழே என்ட்ரி பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து கீழே சோப் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேப்சா வந்து அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சாவை உங்களுக்கான இடத்துல கேப்சாக்கான இடத்துல சரியான முறையில் என்ட்ரி பண்ணுங்கள். அதில் கேப் லெட்டரில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் கேப் லெட்டரில் என்ட்ரி பண்ணுங்கள். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டரில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டரில் என்ட்ரி பண்ணுங்கள். இல்லை தப்பாக என்ட்ரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாகின் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்கள் லாகின் பண்ணும்போது கேப்சா ராங் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. யூசர் ஐடி இல்லை பாஸ்வேர்டு வந்து நீங்கள் தப்பாக போட்டிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்கரெக்ட் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷனுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் என்ன தப்பாக போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து நீங்களும் ஷோ பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதை நீங்கள் லாகின் பண்ண உடனே உங்களுக்கான அஃபீஷியல் பேஜ் எஸ்எஸ்சியில் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிற அஃபீஷியல் பேஜுக்குள்ளே வந்து ரிலீஸ் ஆயிடுவீங்க. அங்கே வந்த உடனே ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கீழே வந்து அட்மிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் ரிசல்ட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சர்ச் பண்ணீங்க, அதாவது கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே ஒரு பேஜ் தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் எக்ஸாமினேஷன் நேம் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த இடத்த வந்து நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான எஸ்எஸ்சி ஜிடி சிஆர்பிஎஃப் அந்த எக்ஸாம் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2025 அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணணும். இதை நீங்கள் ஷோ பண்ணோடனே 2023, 24, 25, 26 4 இயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் 2025 அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே ஷோ பண்ணிட்டு வந்துட்டு ரிசல்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கான ரிசல்ட் வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கான ரிசல்ட் வந்து இப்படி ஓப்பன் ஆயிரும். இந்த பேட்சில் வந்து உங்களுக்கான நேமு, உங்களுக்கான மதர் நேமு வித் நீங்கள் எந்த எக்ஸாம் வந்து எழுதியிருக்கீங்க, உங்களுக்கான ரோல் நம்பருமே உங்களுடைய ரோல் நம்பர் கொடுத்துட்றாங்க. வித் கீழே வந்து உங்களுடைய பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்துட்றாங்க. நீங்கள் அப்படியே கீழே ஷோ பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ராஸ்கோர் மார்க் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இது வந்து நீங்கள் உங்களுக்கான ராஸ்கோர் மார்க்கு. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு உங்களுடைய நார்மினேஷன் மார்க் வந்து, அதாவது ஸ்கோர் கார்டுக்கான மார்க் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து இப்போ வந்து எக்ஸாமில் வந்து 59.25 மதிப்பெண் வந்து நீங்கள் வந்து எக்ஸாமில் எடுத்திருக்கீங்க. அதுவே உங்களுடைய ஆவரேஜ் ஷிஃப்ட்டை பொறுத்து உங்களுக்கான மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கேட்டகரியில் வந்து 62.1 அப்படிங்கிற விதத்தில் டோட்டலாக 3 மார்க்ஸ் வந்து இவருக்கு வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எத்தனை மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் எந்த ஷிஃப்ட்டில் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் அதையும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து எல்லாருக்குமே எஸ்எஸ்சி வெப்சைட் இப்போ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 503 சர்வர் எரர், டெம்பரவரி சர்வர் எரர் தான் உங்களுக்கு வந்து கிளிக் பண்ணி கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி வந்து 10 o'clock மேலே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ வந்து சர்வர் எரர் வந்து உங்களுக்கு எதுவும் கிடையாது. இப்போதைக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சர்வர் எரர் வந்து ஓப்பன் ஆகும். இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து 2 days 4 days வரையும் வந்து உங்களுடைய ஸ்கோர் கார்டு மார்க்கை வந்து செக் பண்ணிக்கலாம். அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.